கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இது புதிய நாளை கொடுத்த தேவனுக்கு சோத்திரம். அவர் இந்த வீடியோ ஆடியோ கிளிப்பின் வழியாக உங்களை அனைவரையும் சந்திக்கவும் அவருடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்கவும் கர்த்தர் பாராட்டின இந்த ஈவுக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் கூட நம்ம சீஷர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிற நாம் இன்றைய நாளில் கூட 7வது தோமா என்ற சீஷரை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இன்று தோமா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பெயர் விளக்கம் தோமா என்றால் எபிரேய மொழியில் இரட்டை என்று பொருளாம். கிரேக்க மொழியில் இவர் தித்துமு என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய தொழில் இவரும் ஒரு மீனவராக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இவரோட ஆளுமை பண்புகள் வேதாகமத்தில் தோமாவை ஒரு சந்தேகப்படுபவர் என்று மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஆனால் அவரிடம் பல நேர்மறை பண்புகளும் இருந்திருந்தன. துணிச்சலும் அர்ப்பணிப்பும். இயேசு எருசலேமுக்கு சென்றால் மரணம் நிச்சயம் என்று தெரிந்த போதும் நாமும் அவரோட கூட மரிக்கிறதற்காக போவோம் வாருங்கள் என்று மற்ற சீடர்களை தூண்டியவர் தோமா. யோவான் 11:16 பார்க்கும்போது இயேசு எருசலேமுக்கு போனால் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் அவர் போக துணிந்த பொழுது அவரோடு மற்ற சீஷர்கள் போக தயங்கின போதும் இவர் தோமா நாமும் அவரோட கூட மரிக்கிறதற்கு போவோம் வாருங்கள் என்று துணிச்சலாக சொன்னபடியாக மற்ற சீடர்களையும் தூண்டியவராக இந்த தோமா காணப்படுவதாக யோவான்ல பார்க்க முடிகிறது. நேர்மையான தேடல் இயேசு பரலோகம் செல்வதை பற்றி பேசிய பொழுது அவர், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை நாங்கள் அறியோமே, வழியை எப்படி அறிவோம் என்று வெளிப்படையாக கேட்டாராம். இந்த தோமா ஏசப்பா பிரசங்கிக்கும் போது பரலோகம் செல்வதை பற்றி பேசும்போது அவர் நேர்படியாக, ஆண்டவரே நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க, ஆனால் நாங்கள் எப்படி வர்றது, எங்களுக்கு எப்படி வழின்றது நேர்மறையாக கேட்ட ஒரு சேஷனாக காணப்படுகிறது. இவர் கேட்டதின் பலனாக தான் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்ற புகழ்பெற்ற உண்மையை வெளிப்படுத்தினார். யோவான் 14:5-6 பார்க்கும்பொழுது இதில் வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன் என்பது தோமாவுடைய கேள்விக்கான பதிலாக காணப்படுகிறது. சந்தேக தோமா என்று ஏன் இருக்கு வந்ததுன்னா, இயேசு உயிர் தெழுந்த பிறகு மற்ற சீடர்களுக்கு தரிசனம் ஆன போது தோமா அங்கே இல்லை. மற்றவர்கள் சொன்ன பொழுது அவர் நம்பவே இல்லை. நிபந்தனை அதற்கு பதிலாக அவர் என்ன சொன்னார்னா, அவருடைய கைகளின் ஆணிகளினால் உண்டான தழும்பை நான் கண்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றாராம். யோவான் 20:25 இப்படிதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்ததை தரிசனித்த மற்ற சீடர்கள் போய் சொல்லியும் இந்த தோமா நம்பாம அவர் என்ன நிபந்தனை வைக்கிறாருன்னா, அவரோட ஆணி பாய்ந்த கண்களில் கரத்தை நான் பார்க்கணும், அவரோட விழாவில் நான் கைவிட்டு பார்த்த பிறகுதான் நான் நம்புவேன் அப்படின்னு அவ்வளவாய் சந்தேகம் உள்ள தோமா. அதனால தான் இவருக்கு சந்தேக தோமா என்று பெயரும் சூட்டப்பட்டது. இயேசுவின் பதில் எப்படி இருந்ததுன்னா, அவர் உயிர்த்தெழுந்த 8 நாட்களுக்கு பிறகு இயேசு தோமாவுக்காகவே மீண்டும் தோன்றினாராம். அவர் கேட்ட ஆதாரங்களை காண்பித்தாராம். விசுவாச அறிக்கை. இயேசுவை பார்த்தவுடன் தோமா, என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட்டார். இது வேதாகமத்தில் இயேசுவை ஒரு சீடர் தேவன் என்று அழைத்த மிக உயர்ந்த அறிக்கையாகுமா. தேவமா தான் இது ஒரு சீடர் அவரை தேவனே என்று அழைத்தது உயர்ந்த அறிக்கையாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவரையில் சந்தேகித்து கொண்டிருந்த தோமா இயேசுவை கண்டதுமே தேவனே என்று அறிக்கையிடுகிறார். அதுதான் அவரை கண்டதும் அவருக்கு அடைந்த மனமாற்றமாக நாம் பார்க்கப்படுகிறோம்.
ஸோ இயேசுவை பார்த்ததும் தோமா மனம் மாறி என் தேவனே என் ஆண்டவரே என்று அறிக்கையிட்டு விடுகிறார். இந்தியாவிற்கு தோமாவின் வருகை இதுவுமே ஒரு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவது கிறிஸ்தவ பாரம்பரியத்தின்படி கிபி 52ஆம் ஆண்டு தோமா இந்தியாவுக்கு அதாவது கேரளாவுக்கு வந்ததாக கருதப்படுகிறது. அவர் தென்னிந்தியாவில் 7 திருச்சபைகளை நிறுவினாராம். இறுதியாக சென்னை பகுதியில் கிபி 72ஆம் ஆண்டு ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தாராம். ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். இவரது இந்த சென்னையில் புனித தோமையார் மலை சென்ட் தாமஸ் மவுண்ட் இவரோட நினைவாக தான் கட்டப்பட்டு போற்றப்பட்டு வருகிறது. எப்பயுமே நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் பார்க்க வேண்டியது. ஸோ அது இவருடைய நினைவாக தான் கட்டப்பட்டது போற்றப்பட்டு வருகிறது. இவரோட வாழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பாடம் பார்த்தோன்னா சந்தேகங்களை நேர்மையாக வெளிப்படுத்துதல். இவருக்கு சந்தேகம் இருந்தது தான் குருட்டுத்தனமாக இவர் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் சந்தேகம் எழுந்தபோது அதை மறைக்காமல் வெளிப்படையாக கேட்டார். ஆமாம், அவர் அந்த மறைக்காமல் வெளிப்படையாக பரலோகத்திற்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் செல்ல வழி என்று அவர் கேட்டது நிமித்தமாக தான் தேவன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு வசனத்தை வெளிப்படுத்தினார். ஸோ அதனால தான் இவர் அவருக்கு இருக்கிற சந்தேகங்களை நேர்மறையாக கேட்டு விடுவார். ஆனால் அவர் இயேசுப்பா மரித்து உயிர் தெழுந்த பொழுது அந்த சந்தேகம் அவருக்கு இருந்தது தவறு தான். ஆனால் தவறான ஒரு காரியம்தான். ஆனாலும் தேவன் அவருக்காக வேண்டி 8வது நாள் திரும்பவும் அவரிடத்துல அவரை கண்டு அவருக்கு தரிசனமாகி அவருக்கு என்ன இருந்ததோ சந்தேகத்தை அதை தீர்த்தார். அதன் மூலம் தோமா ரட்சிக்கப்பட்டு தோமா அவரை பார்த்ததுமே என் தேவனே என் ஆண்டவரே என்று அறிக்கையிட்டு விட்டார். ஸோ 2வதாக பார்த்தா மரணம் வரையும் தொடரும் துணிச்சல். ஸோ நம்ம பார்த்தபோது இந்த இஸ்ரவேலுக்கு போக மற்ற சீடர்கள் தயங்கிய போது ஏன்னா போனால் அங்கே மரணம் நிச்சயம் என்ற இது இருந்த பொழுதும் அங்கே இயேசுவோடு போக மற்ற சீடர்கள் தயங்கிய நிலையிலும் இந்த தோமா துணிச்சலாக செயல்பட்டு அவரோடே போவோம், நாமும் அவரோடே போவோம், மரிக்கிறதற்கு போவோம் வாருங்கள் என்று துணிச்சலோடு அவர் மட்டும் செல்லாமல் மற்ற சீடர்களையும் வருவதற்கு தூண்டினவராக பார்க்கப்படுகிறது. ஸோ இதுதான் அவரோட துணிச்சலாக இருந்திருக்கிறது. மற்றும் தனிப்பட்ட அனுபவத்தின் முக்கியம். மற்ற சீடர்கள் இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொன்னபோது நம்பாமல் நேரில் காண வேண்டும் என்று விருப்பப்பட்டார். தனிப்பட்ட இது அந்த இடத்துல மற்ற சீடர்கள் காணும்போது இவர் இல்லை. அப்படி இருந்தும் அவர்கள் சொல்வதை எடுத்துக்கொண்டு விடாமல் தான் நேரில் காண வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட இது அவருக்கு இருந்தது. அவர் சந்தேக நிமித்தமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் அந்த இதுவை வாஞ்சித்தனாலையும் என்னவோ தேவன் திரும்ப அவருக்காக வேண்டி அவரை அவரிடம் தரிசனமானதை நம்ம பார்க்க முடிகிறது. வீழ்ச்சியிலிருந்து எழுச்சி. தோமா சந்தேகப்படுபவர் என்று அழைக்கப்பட்டாலும் இயேசுவை சந்தித்த பின்பு அடைந்த மாற்றம் மிகப்பெரியது. ஆமாம், அவர் சந்தேக தோமா என்று அழைக்கப்பட்டாலும் அவருக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் தேவன் அவர் சந்தித்த பின்பு அவருடைய வார்த்தைகளை கேட்ட பின்பு அவர் ரட்சிக்கப்படுவதையும் அவர் அவருடைய ஊழியத்தை செய்வதையும் அதனால ஈட்டியின் வழியாக இரத்தப்பட்டு அவர் இறந்ததையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அவருக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் தேவனை கண்டு தரிசனித்து அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நம்மளால் காணப்பட முடிகிறது. மிக உயர்ந்த விசுவாச அறிக்கை. இயேசுவை தேவனே என்று அழைத்த முதல் சீடர் இவர் தானாம். ஸோ அந்த அளவுக்கு விசுவாச அறிக்கை இட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் இவர் சந்தேகப்பட்டிருக்கலாம். தேவனை காணாமல் நான் அவரை கண்டால் தான் விசுவாசிப்பேன், நான் கண்டால் தான் நம்புவேன் என்று இருந்திருக்கலாம். அதனால் தேவன் இவருக்காக தனிப்பட்ட முறையில் இவரை சந்தித்ததையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதன் பேரால் தான் இவர் இவருடைய விசுவாசம் பலம் அடைந்தது. அதனால தான் இவர் அறிக்கை இடுகிறாரு,
என் தேவனே, என் ஆண்டவரே என்று அறிக்கை செய்கிறார். இதன் மூலம் வந்து இயேசுப்பாவை தேவனே என்று அழைத்த முதல் சீடருக்கான பெருமையும் இவரை கொண்டு சேருகிறது. ஸோ இதன் மூலமாக நம்ம கடவுள் என்ன உணர்த்த வருகிறாரோ, நம்மளுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து சந்தேகம் எழும்புது. அவிசுவாசம் என்பது நம்ம வாழ்க்கையில் நித்தம் நமக்கு வந்து தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை கொண்டு நம்மை நாமே வந்து கேள்வி கேட்டுக்கொள்ளாமல் அதை தேவனிடத்தில் நம்ம கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து நம்மளுக்கு தெளிவாக புரியப்பட்டு உணர்த்தப்பட்டு அதன் மூலம் அதிலிருந்து நம்ம விடுதலை ஆகி முழுமையாய் தேவனை விசுவாசிக்கும் அந்த ஒரு ஞானத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு காரியத்தை குறித்து நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு காரியத்தை குறித்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, ஒரு இது இருக்குன்னா, அவிசுவாசம் இருக்குன்னா, அதை போய் மற்றவர்களிடத்தில் கேட்பதோ இல்லை அந்த அவிசுவாசத்தை கொண்டே நம்ம மனதில் வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமானால் அது மிகவும் தவறு. அது வந்து எப்பவுமே நம்மளை வந்து ரட்சிப்புக்கு உள்ளாக்காது. அதுவே வந்து அந்த சந்தேகத்தை வந்து தேவனிடத்தில் நம்ம கேட்கும்போது, அப்பா எனக்கு இப்படி தோணுது, எனக்கு இந்த பயம் இருக்குது, எனக்கு இந்த அவிசுவாசம் இருக்குது, இதை எப்படி நான் மாற்றுறது, இது எப்படி நான் இது பண்ணுறது, நீங்கள் தேவன் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அவருடைய வார்த்தைகள் வழியாக பேச ஆரம்பிப்பார். அவருடைய தரிசனத்தின் வழியாக, அவருடைய ரட்சிப்பின் வழியாக நம்மளிடத்தில் பேச ஆரம்பிப்பார். அப்பொழுது தேவன் வந்து உணர்த்துவார், நம்ம வந்து அவிசுவாசிகளாக இருப்பது தவறென்று, சந்தேகப்படுவது தவறென்று அவர் நமக்கு அறிக்கை செய்து அவர் நம்மளை முழு விசுவாசிகளாக மாற்றுவார். அதன் மூலம் வந்து நம்ம வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு சாட்சிகளாக நிறுத்தப்படும். ஸோ இதுதான் வந்து தேவன் உணர்த்த வருகிறார். தோமா வந்து சந்தேகம் இருந்தது தான், ஆனால் அவர் வந்து அந்த சந்தேகத்தை மற்றவர்களிடம் போய் கேட்கல, டைரெக்டாக தேவனிடத்திலேயே வந்து கேட்டது நிமித்தம் தான் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்ற வாக்கு வந்து தேவன் சொல்ல வல்லவராக இருந்தார். அதே போல் இந்த வார்த்தை வந்து மற்றவர்களிடத்தில் வந்து கேட்டதுதான் கிடைச்சிருக்காது. அப்படி நம்ம மற்றவங்க இடத்துல கேட்டாலும் அவர்களுக்கு சொல்லும் பதில் வந்து நமக்கு இன்னுமே அவிசுவாசத்தை தான் கொடுக்கும், இன்னுமே சந்தேகத்தை தான் கொடுக்குமே தவிர நமக்கு அதுக்கான பதில் வந்து கிடைக்க போகிறதில்ல. ஆனால் தேவனிடத்தில் நம்ம கேட்கும்போது அவர் ஒரு வாக்கு கொடுத்தாலே, அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அது நமக்கு பூரண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் அதன் மூலம் நம்மளோட சந்தேகங்களும் குழப்பங்களும் தீர்க்கப்படும் என்பதை நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். ஸோ மற்றவர்களிடத்தில் நம்ம சந்தேகத்தை கேட்காமல் நம்மளுக்கு சந்தேகம் வருவது, அவிசுவாசம் வருவது வந்து நம்ம மனிதராக பிறந்து விட்டோம். ஸோ மனித வாழ்க்கையில் இது இயற்கையாக ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் அதை நம்ம தேவனிடத்தில் அறிக்கையிட்டு கேட்டுவிட்ட பின்பு அவர் நம்மளுக்கு பதில் அளித்த பின்பு அது வந்து நம்மளுக்கு அந்த அவிசுவாசம் முழு விசுவாசமாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றினால் மட்டும்தான் நம்மளோட விசுவாசத்தின் பலன் தான் நமக்கு கிடைக்கும். மற்றவர்களோட விசுவாசத்தின் பலன் நமக்கு கிடைக்க போகிறதில்லை. நம்ம என்ன விசுவாசத்தினால் கேட்கிறோமோ அதுவே நமக்கு வந்து கொடுக்கப்படும் என்பதை இந்த இடத்துல நம்ம வந்து தியானிக்க முடிகிறது. நம்ம சந்தேகத்தை தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் ஆவிக்குரிய ஞானத்தினால் நம்மளை நிரப்பி அதை தீர்ப்பதற்கு வல்லவராயிருக்கிறார் என்பதை நம்ம இந்த இடத்துல குறிக்கிறது. மற்றும் வந்து மரணம் வரை துணிச்சல். அவர் ஒரு இடத்துக்கு போராடுற போது நம்ம நீச்ச தினத்தில் பார்க்கும்போது கூட அப்படிதான், அந்த நாசரேத் பாவமிக்க ஊராக இருந்தாலும் அதில் தேவன் பிரவேசிப்பதால் நமக்கு பயமில்லை. அவர் வந்து அதை பார்த்து கொள்வார். இன்றைய தினத்திலும் நம்ம பார்க்கும்போது அப்படிதான், எருசலேமுக்கு தேவன் சென்றால் மரணம் என்று நிச்சயத்த போதும் அவர் அங்கே செல்றாரு. அவர் அப்படி போகும்போது, அவரே அங்கே போகும்போது நம்மள அவரை கைவிட்டுருவாரா என்ன? ஸோ அது எருசலேமாக இருந்தாலும் சரி, அது நாசரேத்தா இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, தேவன் அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளும் துணிச்சலோடு அந்த இடத்துக்கு போகணும் என்றால் மீதியானவர்களை தேவன் பார்த்து கொள்வார். அந்த ஒரு விசுவாசம் தோமாக்கு இருந்தது. அதனால் தான் துணிச்சலோடும் தான் செல்வது மட்டுமல்லாமல் அங்கு இருந்த அனைத்து சீடர்களையும் அவர் வந்து தூண்டியதை பார்க்க முடிகிறது. இது மேலும் வந்து என் தோமா வந்து அறிக்கையிடுவது போல நாமும் வந்து தேவனை விசுவாசித்த பின்பு அதை வந்து அறிக்கையிட்டு பழகணும். வெறும் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதோடு மட்டும் விட்டு விடாமல் அவரோட வசனங்களை வைத்து அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த விசுவாசத்தின் வந்து பலன் வந்து இன்னும் பல மடங்காக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஸோ அதே போல தான் தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பதை வந்து நம்ம
உணரும் பொழுது அவருடைய விசுவாசம் என் தேவனே என் ஆண்டவரே என்று அவரை கண்டதும் அறிக்கையிட்டது போல நாமும் நம்மளுடைய தேவனை ருசி பார்த்த பிறகு அவரோட அன்பை ருசி பார்த்த பிறகு என் தேவனே என் ஆண்டவரே என்று அறிக்கையிட்டு பாருங்க, மீதியானவைகள் எல்லாத்தையும் தேவன் பார்த்து கொள்வார். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பலரும் பல காரியங்களில் அவிசுவாசிகளாய் சந்தேகப்படக்கூடியவர்களாய் இந்த தோமா போல இருக்கலாம். ஆனால் உங்களோட சந்தேகங்களை மனுஷர்களிடம் உலகத்தரமான ஆட்களிடம் கேட்பதை விட்டு இவ்வளோ நாள் நம்ம அப்படிதான் கேட்டு வந்திருப்போம் இல்லையா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, நான் எவ்வளோ விசுவாசமாக இருக்கேன் ஆனால் இந்த குறைவு என் வாழ்க்கையை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம எத்தனை பேர்கிட்ட புலம்பியிருப்போம், எத்தனை பேர்கிட்ட கேள்வி கேட்டிருப்போம். ஏதாவது ஒரு பதில், ஏதாவது ஒரு இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்குமா? இப்போ வரைக்கும் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த வார்த்தைகளை தேவனிடத்தில் கேட்டு பாருங்கள். ஏசப்பா, நான் என்ன பண்ணணும், இங்கே தப்பு நடக்குது, ஏன் என் குறைவு இன்னும் மாற்றப்படலை, ஏன் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்பா, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது? நம்ம அவரோட பிள்ளைகள் தான். நம்ம அவர்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நம்ம கேட்கும்போது தேவன் நம்மளுக்கு பதில் அளிப்பார். தேவன் அவரோட வார்த்தை மூலமாக நமக்கு பேசுவார். நம்ம என்ன பண்ணணும், என்ன வாழ்க்கையில் நம்ம மாற்றிக்கணும், என்ன மாற்றினா நம்மளுக்கு ஆசீர்வாதம் சேரும் என்பதை தேவன் நமக்கு உணர்த்துவார். ஆனால் நம்ம அந்த காரியத்தை விட்டு உலகத்தரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களிடத்துல போய் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களா, கடைசி வரைக்கும் உங்களோட விசுவாசமும் சந்தேகமும் உங்களை தான் தொடரும். ஆனால் அதை கொஞ்சம் திருப்பி கடவுளிடத்துல போய் கேள்வி கேளுங்க. அப்போ உங்களோட விசுவாசமாய் மாற்றப்படும், குறைகள் நிறைவாக்கப்படும். ஸோ இன்று நாளில் தேவன் நமக்கு சொல்ல வருவது இதுதான். நம்மளோட விசுவாசம் பலப்பட சந்தேகங்கள் எழும்பும். மனுஷர்களாக பிறந்த நமக்கு சந்தேகங்கள் எழும்பும். அதனால் அதை நம்ம தேவனிடத்தில் அறிக்கையிட்டு கேட்கும்போது அதற்கான பதிலை தேவன் நம்ம புரிந்து கொள்ளும் அளவுக்கு நம்மளுக்கு வெளிப்படுத்தி சொல்லுவாராக. ஜெபிக்கலாம். நிச்சயம் என்று மாறாத நல்ல தகப்பனே அப்பா, இது நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இன்றைய நாளில் கூட அப்பா, இந்த தோமாவை குறித்து நாங்கள் அப்பா தியானிக்க நீர் பாராட்டின தயவிற்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி தகப்பனே. அப்பா, அவருக்கு இருந்த சந்தேகத்தை போல எங்கள் பல பேருக்கு இருக்கலாம் அப்பா. எங்களோட பல பேர் வாழ்க்கையில் அப்பா சந்தேகங்கள் இருக்கலாம் அப்பா தகப்பனே. ஆனால் நீர் சந்தேகப்பா, தோமாவோட சந்தேக தோமா என்று அழைக்கப்பட்ட அவன் பின்வரும் நாட்களில் அப்பா உமக்காக அப்பா நீர் செல்லும் இடத்திற்கு உண்மை பின்பற்ற துணிச்சலோடு செயல்படும் போல இருந்தாரே அப்பா. அதே போல் எங்களை நீர் மாற்றி அருளுங்கப்பா. எங்களோட சந்தேகங்களை, எங்களோட அவிசுவாசங்களை நீர் மாற்றி போடுங்கப்பா. அப்பா, நாங்கள் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் கூட அப்பா நீர் ஆசீர்வதிங்க. அவங்க அப்பா இடத்தில் கேட்கும் கேள்விகளுக்கு என் தேவன் புரிந்து கொள்ளும்படியான விசேஷத்தை ஞானத்தினால் நிரப்பி நாங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு என் தேவன் நீர் எங்களுக்கு கற்பித்தருள வேண்டும் கூட ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. நாங்கள் விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாய் அடையப்பட கிருபை செய்யுங்கப்பா தகப்பனே. ராஜா, அவிசுவாசம் எங்களுள் இருந்து எடுத்து கொள்ளப்படணும்ப்பா, எடுத்து தகர்க்கப்படணும் அப்பா. விசுவாசத்தை மாத்திரம் நாங்கள் வைத்தப்பா, நாங்கள் சந்தேகப்பட்டாலும் அதை உலகத்தரமாய் கேட்காமல் என் தேவாதி தேவன் உம்மிடத்தில் கேட்கவும் அப்பா, அதன்படி ராஜா அப்பா தகப்பனே உம்மோட நாமத்தை நிமித்தம் அவங்க கேட்கும்போது எங்களோட விசுவாசம் பலனடைந்து அவ்விசுவாசம் இருக்கும் இடம் தெரியாமல் ஓடி போகப்பட கிருபை செய்யுங்க ராஜா. என் தேவன் நீரே எங்களோடு இருங்கப்பா, நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்கப்பா. நீரே அப்பா பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, இந்த நாள் முழுவதிலும் கூட அப்பா நாங்கள் தூமாவை போல எங்களோட சந்தேகங்களை அப்பா உம்மிடத்தில் கேட்கவும், உலகத்திடம் கேட்காமல் உம்மிடத்தில் கேட்கவும், அதற்கு நீர் அவர் கொடுத்த பதிலை போல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று நீ கொடுத்த வாக்கின் பிரகாரம் அப்பா நீரே சத்தியமும் அப்பா ஜீவனும் வெளிச்சமாய் இருப்பதற்காய் நன்றி அப்பா தகப்பனே. ராஜா, அப்பா இந்த தோமா அறிக்கையிட்டது போல நாங்களும் இன்று அறிக்கை எடுக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் தேவன், என் தேவன், என் ஆண்டவராக இருக்கிறீரப்பா. என் தேவன் நீங்கள் என் ஆண்டவராக இருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா தகப்பனே. ராஜா, மிகுந்த விசுவாச அறிக்கையை அப்பா சந்தேகப்படும் தோமா மிகுந்த விசுவாச அறிக்கையை இட்டது போல அப்பா நாங்கள் இன்று பல குழப்பங்கள் சந்தேகத்தில் பல பிரச்சனைகளில் இருக்கலாம். ஆனால் என் தேவன் அனைத்தையும்
யாவற்றையும் நீக்கி போட வல்லவராய் இருப்பதற்காய் நன்றி. இதை கேட்கும் ஒவ்வொருத்தரோட மனதும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும். இருக்கும் அனைத்து சந்தேகமும் அவ்விசுவாசங்களும் என் தேவனும் நாமத்தின் நிமித்தம் தகர்த்து போடப்பட்ட அப்பா முழு விசுவாசத்தின் பலனாய் நிச்சயமாய் மாற்றப்படும்படியாய் என் தேவன் நீர் ஒருவரையும் சந்தித்து அவர்களோட மனதில் பாரங்களையும் சந்தேகம் என் தேவன் நீரப்பா அதை பூரணப்படுத்தி விசுவாசங்களை பாயின்ற நாள் விசுவாசங்களாய் மாற்றப்பட்டு பலனடையப்பட கிருபை செய்யுங்க. நீரே எங்கள் தேவனும் எங்கள் ஆண்டவருமாய் இருப்பதற்காய் நன்றி. எங்களோடு இருந்து நீர் வழிநடத்தும் ஆசீர்வாதங்களை பலப்படுத்துங்க. என் மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.